பட்டானூரில் நடைபெற்று வரும் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உரையாற்றினார். நான் ஒரு டாக்டர் என்பதால் உங்கள் மனங்களில் உள்ளதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து விடுவேன், உங்கள் விருப்பப்படி செயல்படுவேன் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறீர்கள், உங்கள் மனங்களில் இருப்பதை நான் அறிவேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் நினைத்தால் 10.5% இடஒதுக்கீட்டை ஒரே வாரத்தில் கொடுக்க முடியும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், இது பற்றிய மேலும் விவரங்கள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலே அக்கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுவை அருகே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த பொதுக்குழுவிலே ராமதாஸுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை நிறுவனர் என்ற முறையிலேயே ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் தனது அதிகாரங்களை செலுத்தி வந்தார். இந்த நிலையில் கட்சி விதிகளிலும் நிறுவனருக்கே முழு அதிகாரம் வழங்கக்கூடிய விதமாக பொதுக்குழுவில் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பாமகவில் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம், வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான அதிகாரம், வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியலில் கையெழுத்திட்டு அவர்களுக்கு கட்சியின் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதற்கான அதிகாரம் உட்பட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அதிகாரங்களும் நிறுவனரான ராமதாஸ் வசம் சென்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் நிறுவனரான ராமதாசினுடைய கையெழுத்து ஒப்புதல் இல்லாமல் யாரும் பொதுக்குழுவை கூட்ட முடியாது என்றும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து புதிய விதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பொதுக்குழுவிலே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மூலமாக அன்புமணிக்கு எதிராக ஏறக்குறைய 16 ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அன்புமணியை தொடர்ந்து கட்சியினுடைய நிறுவனருக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றார் எனவும் கட்சியினுடைய நிறுவனருக்கு மனத்தாங்களை ஏற்படுத்தக்கூடிய விதமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அன்புமணி மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நடைபயணம் என்பது ஒரு வகையான கபட நாடகம் என்றும் விமர்சித்திருக்கின்றார்கள். மேலும் அன்புமணியின் மீது பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை இந்த பொதுக்குழுவிலே வெளிப்படையாக முன்வைத்திருக்கின்றார்கள். ராமதாஸ் அமரக்கூடிய இருக்கைக்கு கீழாக ஒட்டுக்கேட்பு கருவியை தைலாபுரத்தில் வைத்தது அன்புமணி தான் என்ற ஒரு கருத்தை சொல்லி அதை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மூலமாக அறிக்கையாக பெற்று பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார் ராமதாஸ். அது மட்டுமல்லாமல் தன்னை சந்திக்க வருபவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள். யாரையும் தாம் சந்திக்க முடியவில்லை, மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கின்றார்கள். தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை உடனடியாக விலை கொடுத்து வாங்கி விடுகின்றார்கள் என்று அடுக்கடுக்காக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கையின் மூலமாக அன்புமணியின் மீது ராமதாஸ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கின்றார். இன்று நடைபெற்ற இந்த சிறப்பு பொதுக்குழு என்ற பெயரிலான கூட்டத்திலே ஏராளமான நிர்வாகிகள் ராமதாஸை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஒப்புதல் கையெழுத்தையும் வழங்கியிருக்கின்றார்கள். அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு முழு அளவிலே இந்த பொதுக்குழுவின் மூலமாக ராமதாஸுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அன்புமணியை செயல் தலைவர் என்ற நிலையில் இருந்து ராமதாஸ் வெளியேற்றுவாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இந்த பொதுக்குழுவின் மூலமாக அரசியல் அரங்கில் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் நிறைவில் உரையாற்றி இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக கட்சியில் எனக்கு வழங்கி இருக்கின்றீர்கள், இதற்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். மேலும் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். அவர் நினைத்தால் ஒரு வாரத்திலேயே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை வழங்கிவிட முடியும். எனவே கூட்டணி அமைப்பதற்கான முழுமையான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். வன்னியர் சமூகத்தில் சிறிய குழந்தைகள் கூட அதை கேட்க தொடங்கி இருக்கின்றனர் என்றும் கூறியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.